கிராமம். அந்த கிராமம் மிக நேர்த்தியாக அழகாக சுத்தமாக இருக்கும். அந்த ஊரில் ஒத்தைப்பல்லன் அப்படின்னு ஒருத்தர் இருந்தான். ஒத்தப்பல்லன். அந்த ஒத்தப்பல்லன் அந்த கிராமத்து மக்கள்கிட்ட துணியெல்லாம் எடுத்துகிட்டு போய் துவைச்சி சுத்தம் செய்து சலவை செய்து கொடுப்பான். பக்கத்து ஊரில் இருக்கக்கூடிய துணிகளையும் எடுத்துகிட்டு வந்து சுத்தம் பண்ணி கொடுப்பான். அந்த கிராமத்தில் மனிதர்களோட துணியில் அழுக்கு இல்லாத மட்டும் இல்லை, கிராமமே சுத்தமாக இருந்தது. பார்க்கறதுக்கு அழகாக நேர்த்தியாக இருந்தது. இந்த ஒத்தப்பல்லன் எல்லார் கூடயும் ரொம்ப இணக்கமாக இருப்பான், நல்லா பேசுவான், ரொம்ப மரியாதையாக இருப்பான். சாமி சொல்லுங்க, சாமி சொல்லுங்க ஆச்சி அப்படின்பான். இப்படி அவன் சொல்றதுல அந்த ஒத்தப்பல்லனோட கழுதைக்கு உடன்பாடு கிடையாது. ஏன் போய் சாமி சொல்லுங்க சாமி ஏன் இப்படி சொல்லணும் அப்படின்னு அந்த கழுதைக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கும். அந்த கழுதைய ரொம்ப 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 ஒத்தப்பல்லனுக்கு பிடிக்கும். அவங்கிட்ட இருக்க ஆடு மாடு கோழி எல்லாத்த விட இந்த கழுதையை ஒத்தப்பல்லனுக்கு பிடிக்கும். அந்த கழுதைக்கும் ஒத்தப்பல்லனை ரொம்ப பிடிக்கும். அதனால தான் அவனோட முதலாளி அப்படி சொல்றத அது ஏற்றுக்கிறது இல்லை. அதன் பிறகு ஒத்தப்பல்லன் மற்றவங்கள்ட்டெல்லாம் பேசும்போது அவன் சொல்லுவான், நமக்குன்னு யாராவது ஒரு உயிர் இருக்கணும், நம்ம தேடி வர்றதுக்கு, என்னாச்சு உங்களுக்கு, நம்ம படுத்து கிடந்தா என்னாச்சுன்னு கேட்கறதுக்கு, நம்ம காணோம்னா எங்கே போனாங்கன்னு தேடுறதுக்கு நமக்குன்னு ஒரு உசுர் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒத்தப்பல்லன் சொல்லுவான். அப்படி சொல்லும் போது இந்த கழுதைக்கு புரியவே புரியாது. ஒத்தப்பல்லன் என்ன சொன்னாலும் அதை கேட்டுக்கிட்டே இருக்கும். ஒரு நாள் ஆத்தங்கரையில் ஒத்தப்பல்லன் துணியை துவைச்சிட்டு ரொம்ப வேகமாக குரல் எடுத்து ரொம்ப சந்தோஷமாக ஒரு பாட்டு பாடுறான். அப்படி பாட்டு பாடும்போது இந்த கழுதைக்கு மனசு ரொம்ப சந்தோஷமாயி துள்ளி குதிச்சு பக்கத்தில் இருக்க ஒரு காட்டுக்குள்ளே ஓடிடுச்சு. அந்த காட்டுக்குள்ளே ரொம்ப தூரம் ஓடின பிறகுதான் தெரியுது, ஆகா நம்ம இவ்வளோ தூரம் வந்துட்டோமே அப்படின்னு. ஒரு கரடி அதை துரத்த ஆரம்பிச்சிருச்சு. கழுதை ரொம்ப பயந்துருச்சு. கரடி துரத்துதுன்னா ரொம்ப 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 வேகமாக ஓடுது. நம்ம மனிதர்களும் அப்படி தானே, யாராவது நம்ம துரத்துனாங்க, யாராவது பயந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய வார்த்தைகள் அவங்கள அதிகப்படுத்துறது, துரத்துனாங்கன்னா வேகமாக துரத்திட்டு போகிறது மனிதர்கள்ட்டே இருக்கு, விலங்குகள்கிட்ட இருக்காதா. அந்த கரடியும் வேகமாக துரத்துச்சு. ரெண்டும் செம்ம வேகமாக ஓடிட்டு இருக்கும்போது ஒரு புதக்குழிக்குள்ளே ரெண்டும் விழுந்துருச்சு. அந்த புதக்குழிக்குள்ளே விழுந்த பிறகு கொஞ்ச நேரம் பார்க்குது, ஆஹா நம்ம புதக்குழியில் விழுந்துட்டோம், என்ன பண்ணுறதுன்னு தெரியல. கரடி ஓன்னு கத்த ஆரம்பிச்சிருச்சு. பயங்கரமாக கத்துது. என்ன பண்ணலாம், மேலே கரையேறதுக்கு ட்ரை பண்ணி பார்க்குது. அதோட முயற்சியெல்லாம் ஒன்றும் சரியாகலை. கழுதை கொஞ்சம் கொஞ்சமாக, கரடி கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே போக ஆரம்பிக்குது. கழுதை அப்படியே நிற்கிது, அமைதியாக நிற்கிது கழுதை. இந்த கரடி கொஞ்ச நேரம் கழிச்சு, கழுதைய முட்டாள் கழுதைய, உனக்கு அறிவில்லை, நம்ம புதக்குழியில் விழுந்திருக்கோம், இன்னும் கொஞ்ச நேரத்தில் உள்ளே போய் சாக போகிறோம், நல்ல வேகமாக கத்து, யாராவது உதவிக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லுது. கழுதை சொல்லுது, என்னோட முதலாளி சொல்லுவார், நமக்குன்னு ஒரு உசுறு வேணும், நம்ம எங்கன்னு தேடுறதுக்கு, நம்மளை என்னன்னு காது கொடுத்து கேட்க ஒரு உசுறு வேணும்னு சொல்லுவார். எனக்கு அது அர்த்தம் அப்போ புரியவே இல்லை, இப்போதான் அந்த அர்த்தம் புரியுது, உன்னை தேடி யாராவது வருவாங்களா அப்படின்னு சொல்லி கரடிக்கிட்ட கேட்குது கழுதை. கரடி சொல்லுது, அப்படியெல்லாம் யாரும் வரமாட்டாங்க அப்படின்னதும், பாரு கொஞ்ச நேரத்தில் என் முதலாளி என்னை தேடி வருவார். அதே மாதிரி அவனோட முதலாளி உள்ளே வராங்க. அந்த ஒரு கயிறை போடுறாரு. அவன் அந்த ஒத்தப்பல்லன் இருக்கான்ல, அவன் அந்த மரத்துலலாம் இருக்கும்ல கொடி மாதிரி, அது கயிறு மாதிரி திரிச்சு அதில் போட்டு அந்த கழுதையை மீட்டு எடுத்துக்கிட்டு போயிடலாம். இந்த கரடி ஏற்கனவே ஆட்டம் போட்டுக்கிட்டு உள்ளே போயிட்டே இருந்ததுல, அவ்வளோதான் போயிடுச்சு. அப்போ அந்த கழுதையை கூட்டிகிட்டு போய் ஆற்றுல குளிப்பாட்டி அது நல்லா இருக்கே என்னன்னு பார்த்துட்டு அதுக்கு தண்ணி குடிக்க வச்சு அந்த கழுதையை கூட்டிகிட்டு போகிறான். இதை மாதிரி தான் நம்மை நேசிக்கக்கூடிய ஒரு உறவுகள் இயற்கையாக சில நேரம் அமைஞ்சிடும். யாருக்காவது சிலருக்கு அமையலை அப்படின்னா நம்ம அப்படியான உறவுகளை உருவாக்கி கொள்வோம். நாமும் யாருக்காவது அவர்களை தேடக்கூடிய, அவர்களை என்னன்னு கேட்கக்கூடிய உறவாக மாறி நிற்போம்.